ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு வெஜ் சால்னா தாங்க பார்க்க போகிறோம். பூரி, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே ஆப்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பேனில் பட்டை, லவங்கம், மிளகு, சீரகம், சோம்பு, கல்பாசி இதெல்லாம் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆயில் எதுவும் விடாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அதே பேனில் ஒரு ஆனியன், ஒரு டொமேட்டோவை இந்த மாதிரி சாப் பண்ணி அதையும் நல்லா ஒரு சாஃப்ட் மஷி ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு அடிகனமான குக்கரோ உங்களுக்கு அடிகனமான பாத்திரம் வச்சு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டு ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக பட்டை, லவங்கம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதுலேயே மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 பச்சை மிளகா அதையும் இப்படி நீட்டாக கீறி அதையும் ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஆனியன் வதங்கி அந்த ராஸ்மெல் போனதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் டொமேட்டோ அதையும் ஃபைனாக சாப் பண்ணி அதையும் இதிலே ஆட் பண்ணி நல்லா மஷி ஆகிற அளவுக்கு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அது ரெண்டுமே நல்லா சாஃப்டாக வெந்து வரும். நல்லா சாஃப்டாக வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் விட்டோம் அப்படின்னா அது சாஃப்டாக வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த மசாலா, ஆனியன், டொமேட்டோ அது எல்லாமே அரைச்சி அதையும் இதுலேயே ஆட் பண்ணிக்கலாம். அந்த ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு இதையும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஒரு 5 மினிட்ஸ் பிளேட் போட்டு மூடி வச்சோம் அப்படின்னா நல்லா குக் ஆகி அதில் இருக்கிற அந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு அரை மூடி தேங்காய், ஒரு கப்பில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா, 5-6 முந்திரி ஒரு 10 மினிட்ஸ் ஹாட் வாட்டரில் சோக் பண்ணி வச்சதுக்கப்புறம் அதையும் போட்டு நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மசாலா குக் ஆனதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, கொஞ்சமாக புதினா, அது கூடவே நம்ம மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர். நம்ம சில்லி பவுடர் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பச்சை மிளகா, மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா குக் ஆகி எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய், முந்திரி, கசகசா அதையும் இதிலே ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா குக் ஆகி வந்ததுக்கப்புறம் தண்ணி கன்சிஸ்டன்சி பார்த்து உங்களுக்கு எவ்வளோ கெட்டியாக வேணும், எவ்வளோ தண்ணியாக வேணுமோ பார்த்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் சால்ட் செக் பண்ணிவிட்டு சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நல்லா கொதிக்க வச்சு இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான வெஜ் சால்னா ரெடி ஆகிடும். இன்றைக்கி எங்களுக்கு பரோட்டா கிரேவிங்ஸ் இருந்ததுனால இந்த ரெடி